ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாய்மை சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, குழந்தை டெவலப்மெண்ட் விஷயங்கள்ல ஒன்னான பற்கள் முளைக்கிற வயது என்ன, எந்தெந்த மாதத்துல என்னென்ன பற்கள் முளைக்கும், குழந்தைங்களுக்கு ஒரு வயது ஆகியும் பல் முளைக்கலன்னா என்ன ரீசனால குழந்தைக்கு பல் முளைக்கல அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முளைக்கிற பற்களை நம்ம என்ன சொல்லுவோம்னா பால் பற்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் பால் பற்கள்னா, இந்த பற்கள் சில வருடங்கள் மட்டும் இருந்து அதுக்கப்புறமா விழுந்து முளைக்கிறதுனால ஸ்டார்டிங்ல வர பற்களை நம்ம பால் பற்கள் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய குழந்தைங்களுக்கு பிறக்கும் போதே பற்களோடயே பிறப்பாங்க. சில குழந்தைகளுக்கு 4 மாதத்துல இருந்தே பற்கள் முளைக்க ஆரம்பிச்சிடும். சில குழந்தைங்களுக்கு ஒரு வயதாகி கூட பற்கள் முளைக்காது. இந்த வீடியோல நான் எந்தெந்த மாதத்துல என்னென்ன பற்கள் முளைக்கும், இந்த பற்கள்லாம் முளைக்கல அப்படின்னா என்ன ரீசனால இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். எந்த மாதத்துல என்னென்ன பற்கள்லாம் முளைக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம். குழந்தைக்கு 6 மாதத்துல இருந்து பற்கள் முளைக்க ஸ்டார்ட் ஆயிரும். சில குழந்தைங்களுக்கு 4 மாதத்துல இருந்தே முளைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அது அவங்களோட ஹெரிடிட்டி படி இருக்கலாம். மெஜாரிட்டி குழந்தைங்களுக்கு இந்த 6 மாதத்துல இருந்து தான் குழந்தைங்களுக்கு பல் முளைக்க ஸ்டார்ட் ஆகும். குழந்தைங்களோட 6 மாதத்துல இருந்து 10 மாதத்துக்குள்ள குழந்தைங்களுக்கு 2 கீழே பற்கள் முளைச்சிருக்கும். சென்டர்ல 2 பற்கள் முளைச்சிருக்கும். அதை கண்டினியூவா பாத்தீங்கன்னா மேல 8 மாதத்துல இருந்து 12 மாதத்துக்குள்ள குழந்தைங்களுக்கு மேல 2 பற்கள் சென்டர்ல முளைச்சிருக்கும். அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு வெட்டு பற்கள் அப்படின்னு சொல்ற பற்கள் கீழே முளைச்சிருக்க 2 பல்லுக்கு 2 சைடுமே பாத்தீங்கன்னா 2 வெட்டு பற்கள் அப்படிங்கிற பல் வரும். இது பாத்தீங்கன்னா குழந்தையோட 9 மாதத்துல இருந்து 13 மாதத்துக்குள்ள வந்திருக்கும். மேல வந்ததுக்கு அப்புறமா கீழையும் அதே மாதிரி 2 வெட்டு பற்கள் வரும். அது பாத்தீங்கன்னா குழந்தைகளோட 10 மாதத்துல இருந்து 16 மாதத்துக்குள்ள குழந்தைங்களுக்கு இந்த வெட்டு பற்கள் அப்படிங்கறத முளைச்சிருக்கும். ஜெனரலா பாத்தீங்கன்னா இந்த வெட்டு பற்கள் அப்படின்னு சொல்ற பற்கள் குழந்தைகளோட 10 மாதத்துல ஸ்டார்ட் ஆகி 16 மாதத்துக்குள்ள வளர்ந்திருக்கும். அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு சிங்கப்பல் அப்படிங்கிற சொல்ற பல் குழந்தைகளோட 17வது மாதத்துல தொடங்கி 23 மாதத்துக்குள்ளயும் மேலையும் சரி கீழையும் வளர்ந்திருக்கும். அடுத்து குழந்தைங்களுக்கு முதல் கடவாய்ப்பல் அப்படின்னு சொல்ற பல் குழந்தைகளோட 1.5 வயதுல இருந்து 2 வயதுக்குள்ள கண்டிப்பா முதல் கடவாய்ப்பல் வளர்ந்திருக்கும். அவங்களோட 2வது கடவாய்ப்பல் குழந்தையோட 3 வயசு கம்ப்ளீட் ஆகிறக்குள்ளயும் வளர்ந்திருக்கும். குழந்தைக்கு 3 வயசு ஆகும்போது மொத்தம் அவங்களோட வாயில 20 பால் பற்கள் முளைச்சிருக்கும். இந்த 20 பால் பற்கள் எல்லா குழந்தைகளுக்குமே கம்ப்ளீட் ஆயிருக்கும். உங்க குழந்தைங்களுக்கு எல்லா பற்களும் முளைச்சிருக்கா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த 20 பால் பற்களும் குழந்தைகளோட 6 வயது வரைக்கும் கான்ஸ்டன்டா இருக்கும். 6 வயதுக்கு அப்புறமா எல்லா பற்களுமே விழுந்து அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு ஒவ்வொன்னா முளைக்க ஸ்டார்ட் ஆகும். இந்த வளரும் போது குழந்தைங்களுக்கு அந்த பற்கள் அவங்களோட லைஃப் லாங் ஸ்டேபிளா இருக்கக்கூடியது. குழந்தைங்களுக்கு பற்கள் முளைக்கிற காலத்தை நம்ம கண்டிப்பா பார்க்கணும். குழந்தைங்க கரெக்டா வளருதா அப்படின்னா இதுதான் குழந்தைக்கு எந்தெந்த மாதத்துல என்னென்ன பற்கள் வளரும் அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன். குழந்தைக்கு 1 வயசு ஆகியும் ஏன் பற்கள் முளைக்கல அப்படிங்கிறதுக்கான காரணங்களை பார்க்கலாம். இந்த வீடியோ பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணுமா? கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.